ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டெஸ்க். நான் வந்து ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். பிரமீடோட ப்ளூரே சம்மந்தமாக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரிவீல் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி பிரமீடில் வந்து 3-4 ப்ளூரே தான் வந்து மொத்தமாகவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இதுவும் ஒன்று. என்னெல்லாம்னு கேட்டிங்கன்னா பாஷா, ரிதம், சங்கமம், அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த 3 படம் தான் வந்து பிரமீடில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரேரான ஒரு ப்ளூரே தான் இது. இப்போ நான் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரிஜினலோட ரெப்டி ஃபைலு. ஆக்சுவலி டிஸ்க் வந்து என்கிட்ட இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரிஜினல் அவைலபிள் இல்லை. பட் அந்த 50 ஜிபிக்கான ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நான் வந்து ஒரு டிஸ்க் ரிப் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப முன்னாடியே எடுத்து வச்சது நிறையா இருக்குது என்கிட்ட. காமிக்க வேண்டியதே வந்து ஏகப்பட்ட ப்ளூரேஸ் நம்ம என்னோடய கலெக்ஷன்லேயே வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஒரிஜினல்ஸ் ஆகட்டும், இல்லை ரிப்ட் ஆகட்டும், அப்புறம் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததெல்லாம் இந்த வாட்டி நான் வந்து நிறையா கொண்டு வந்திருந்தேன். யூகேலேருந்து ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து நான் வந்து என்னோடய கலெக்ஷனில் ஆட் பண்ணுறதுக்கு வந்துருந்துச்சு. நான் எதையுமே வந்து இன்னும் நான் நிறையா காமிக்கவே இல்லை. லைக் ஒன்று ஒன்றா போகலாம் நம்ம. ஸோ இது வந்து நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி எனக்கு இந்த பிரமிட் கம்பெனியோட ப்ளூரே வந்து கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டிங் தான். அது என்ன ரீசன்றதை நான் போக போக சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வார்னிங் இதெல்லாம் வருது. பிரமீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதில் வந்து சிங்கப்பூர், மலேசியா, கோலாலம்பூர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர்ஸு அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஓடுது. இதுவே வந்து ஆக்சுவலி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. சோர்ஸ் ஃபைல் பார்க்குற ஃபீலிங் தான் இருக்குது எனக்கு. ஒரு டிஸ்கோ ஃபீலிங்கே எனக்கு வரல. டிஸ்கோ ஃபைலோ ஃபீலிங்கே வரல. சங்கமம், எஸ், சங்கமம் படத்தோட ப்ளூரே தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் அதோட மெனு. இதில் வந்து சாங்ஸு, சாப்டர், செட்டப், ட்ரெய்லர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக என்னால் சாங்ஸோ எதுவுமே வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கோம். எனக்கு இந்த சேனல்லேருந்து ஏர்னிங் எடுக்கணுன்றது என்னோடய ஸ்கோப்பே கிடையாது, என்னோடய நீடும் கிடையாது அது. ஸோ நான் ஏர்னிங்கோ காப்பிரைட்டு இதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதில்ல. பட் இருந்தாலும் வந்து சேனலை ரீட்டைன் பண்ணணும். கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறது இல்லை வந்து சேனலே தூக்குறது அந்த நிலைமைக்கு போக வேணான்னு பார்க்குறேன். இதில் எனக்கு பெருசாக வந்து எனக்கு எந்த அவுட்கமும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் சேனல் ரீட்டைன் பண்ணால் தான் ஏதாவது நான் போஸ்ட் பண்ண முடியும். இந்த கம்யூனிட்டிக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த கம்யூனிட்டிக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஏதாவது யாராவது இதை பார்த்து வந்து ஒரு டிஸ்க் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனுக்கு வரலாம். ஸோ இவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரலாம். அதுக்காக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா இருக்குது, பேச வேண்டியது நிறையாவே இருக்குது. ஒன்றா பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து செட்டப்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன மாதிரி ஆடியோ கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ செட்டப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஆப்ஷனுன்றது எதுவுமே கிடையாது. இந்த மூவிலாம் வந்து ஃபிலிமில் தான் எடுத்திருப்பாங்க. ஃபிலிமில் எடுத்து மேபி ரீமாஸ்டர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் டிஸ்க்குக்கு வந்திருக்கும். ஸோ ஏன்னா பழைய படம்னா என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நிறையா உங்களுக்கு நீங்கள் நம்ம வந்து மாடர்னாக பார்த்த ஒரு 2007-6 அந்த டைம்லேயே வந்து நிறையா மூவிஸ் வந்து ஃபிலிமில் எடுத்திருக்காங்க தமிழில். ஸோ எஸ், மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் விஜய், அஜித் சார், விஜய் சார், அப்புறம் கமல் சார், ரஜினி சார், நிறையா பேரோட படம் வந்து அந்த டைமில் வந்து நிறையா ஃபிலிம்ஸ்லேயும் வந்து வந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் வந்து அதுக்கும் 90s வந்த படம் இது. 90s 2000 அந்த டைம், ஏர்லி 2000 90s, எண்ட் ஆஃப் தி 90s, லேட் 90s வந்த படம் இது. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்வியஸாக ஃபிலிமில் எடுத்த படம் தான். அதனால் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச். ஆடியோவில் வந்து டிடிஎஸ், ஆக்சுவலி டிடிஎஸ்ஸாவது அவங்க ரீமாஸ்டர் பண்ணியிருந்துருக்கலாம், பட் பண்ணல. ஒன்லி இந்த லாங்குவேஜ் ஆப்ஷன், ஐ மீன் சப்டைட்டில் ஆப்ஷன் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் மெயின் மெனுக்கு போகிறேன். மெயின் மெனுக்கு போய்ட்டு மற்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ ட்ரெய்லர்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. பிரமிடில் என்னென்ன ப்ளூரேஸ்லாம் அவைலபிள் அப்படின்றத அவங்க இப்போ காமிக்கிறாங்க. ஸோ இந்த படம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஐகானிக்கான மூவி, தலைவரோட ஐகானிக்கான மூவி. மம்முக்கா அவரும் பயங்கரமாக பண்ணியிருப்பார். தளபதி வந்து பட் இதோட ஆடியோ ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 2.0 தான் இருக்குது. ஐ மீன் இந்த எக்ஸ்ட்ராவாக ப்ளே ஆகிற ட்ரெய்லர்ஸு இது எல்லாமே வந்து 2.0 தான் இருக்குது. ஸோ தளபதி வந்து பிரமிட் ப்ளூரேல வந்துருந்துருக்கு. பட் இதுவும் வந்து நமக்கு கிடைக்கல. இது டிஸ்க் லான்ச் பண்ணாங்களா என்னன்றதே எனக்கு டவுட்டு. இது மாதிரி நாயகன் நாயகன் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு என்ன மூவின்றது. எஸ், நாயகன் தாங்க. ஒரு செகண்ட் நான் வந்து வேறு ஒரு படத்தோடு நான் மிக்ஸ்அப் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து நமக்கு வெளியில் டிஸ்க் வந்து பெருசாக வந்து தெரியலை. ஆனால் இவங்க ட்ரெய்லரில் வந்து இதை வச்சுருக்காங்க. ப்ராபப்ளி நம்ம இதை தேடி வந்து கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நாயகன் ப்ளூரே. பாஷா வந்து என்கிட்ட ஆல்ரெடி ப்ளூரே இருக்குது, டிஸ்காகவே இருக்குது என்கிட்ட. அது வந்து ஆனால் பிரமிடோட தான் இல்லை வந்து ப்ளூரே ஐ மீன் ரீமேக்ஸ் பண்ண ஃபைலான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரிப்டு 25 GB வெர்ஷன் தான் நான் வாங்கினேன். ஸோ ஐம் நாட் ஷியோர் அதில். பட் நம்மக்கிட்ட இருக்குது பாஷா வந்து நம்மக்கிட்ட வந்து டிஸ்கே இருக்குது. ரொம்பவே நல்ல குவாலிட்டி தான். ஆக்சுவலி ஸ்பீக்கர்லாம் போட்டால் அப்படியே சரவுண்டும் சரி, இதுவும் அது என்ன நம்ம சப்வூஃபர்ஸ் எல்லாமே பயங்கரமாக தெரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் இருந்துச்சு படம். ரிதம் வந்து நான் அப்படி தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரிதம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ ரிதம் இருக்குது. நான் வேணால் அதை லைட்டாக ஓட்டி விட்றேன். ஸோ அவ்வளோதான் வந்து இதோட ட்ரெய்லர் இருக்கிறது. மறுபடியும் மெயின் மெனுவுக்கே வந்துருச்சு. ஸோ இப்போது வந்து நம்ம வந்து சாங்ஸ்குள்ளே நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். எஸ், சாங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சாங்ஸ்க்கும் ஒரு ப்ளேபேக் மாதிரி ஒரு சின்ன எல்லா சாங்ஸுமே ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆகுது பாருங்கள். தம்ப்நெயில் வீடியோ மாதிரி எல்லாமே ப்ளே ஆகுது. நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஹாரிசான்டலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மெனு வந்து ஆவரேஜ் தான் எனக்கு கேட்டால். ரொம்ப மினிமல் எஃபர்ட் தான் போட்டிருக்காங்க. இதே நீங்கள் வேறு ப்ரொடக்ஷன் வேறு டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஐங்கரன் சயோன்ஸு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேறு மற்ற நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ்லாம் பழைய ஏபி இன்டர்நேஷ்னல், ஸோ பழைய டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ் வேறு ஹவுஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட எஃபர்ட் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். அவங்களோட மெனுலாம் இன்னும் இனோவேட்டிவாக இருக்கும், நல்ல யூஸபிளாக இருக்கும், ரீடபுளாக இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் ஓகேஷ் மெனுன்னு சொல்லுவேன். பட் ரொம்ப மோசம் கிடையாது. எல்லாமே வீடியோவாக உங்களுக்கு இங்கே ப்ளே ஆகிடுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன சாங் எது இருக்குது. நேம் கீழே கரெக்டாக கொடுத்துட்டாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் அடுத்து மறுபடியும் மெயின் மெனுக்கு போயிட்டு உங்களுக்கு ஓகே மெயின் மெனுவுக்கு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து சாப்டர்ஸ்க்கு போகிறேன். சாப்டர்ஸ்க்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவி ஸ்டார்ட்டு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இட் டசன்ட் லுக் ப்ரொஃபஷ்னல்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ப்ரொஃபஷ்னல் 50 GB ப்ளூரே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ண ப்ளூரே அளவுக்கு இல்லை. பட் இட்ஸ் ஓகே. அந்த டைமில் வந்து இதுவே பெரிய விஷயந்தான். அந்த டைமில் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான சிஸ்டம், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர்லாம் இருந்திருக்குமான்னு கூட தெரில. ஸோ அப்போ வந்து எஃபர்ட் போட்டு பண்ணுறது கஷ்டம்தான். பட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பாராட்டணும். பட் ப்ரொஃபஷ்னல் ரேஞ்சுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம்லேயே வந்து நிறையா ஆசைசைடு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறையா ஹவுசஸ் வந்து நிறையா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இவங்களோட ப்ளூரே கேமை அப் பண்ணியிருந்துருக்கணும் அந்த டைமில். ஸோ தட் தே வுட் ஹவ் பீன் ஈவன் மோர் ப்ராஃபிட்டட். லைக் இன்னொரு விஷயமும் இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் வரேன் அதில் என்னென்ன. ஸோ நான் மெயின் மெனு
ஸோ இப்போ நான் வந்து மூவி ப்ளே கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் என்ன வந்து ஒரு பெரிய எந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வந்து ஐ மீன் இவ்வளோ ஸ்டார்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போடுறது வேறு, பட் ஆனால் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இன்ட்ரப்ட் பண்ணுறதுன்றது வேறு. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரூசிவாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய லோகோ தேவையில்லை, டிவி சேனலில் பார்க்குற ஃபீலிங் கொடுக்குது. அதாவது ஒரு ப்ரீமியம் ப்ளூரே எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கல. அது மாதிரி அந்த லெட்டர் பாக்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இது அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது. இப்போ மூவியெல்லாம் வந்து கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஐ மீன் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி பார்த்தாலுமே தெரியும். உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் நீங்கள் அவங்க யூஸ் பண்ண மெனுவில் இல்லை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்த கிளாரிட்டி இங்கே இல்லை. ஸோ அகெயின் லோ எஃபர்ட்ஸ் ஐ கெஸ். நான் பாஸ் பண்ணிடுறேன். சவுண்ட் கிளாரிட்டி எல்லாம் வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் என்ன வந்து எனக்கு மிஸ் அவுட் ஆகுதுன்னா, பேஸ் வந்து சுத்தமாக இல்லை. 5.1 தான் இது, டால்பி டிஜிட்டல் 5.1, 192 kbpsன்னு நினைக்கிறேன். 192 440 ஏதோ சம்திங். டிவிடி லெவல் டால்பி டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. It is not very high in format or something as such. DTS அந்த மாதிரி இந்த பெரிய பிட்ரேட் இருக்கிற ஃபார்மேட் கிடையாது. ஜஸ்ட் 192 or 440 இந்த ரெண்டுக்குள்ளே தான். ஒன்று செக் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம். இதில் வரல, நான் இருங்க அதை ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3F2R அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 ஃப்ரண்ட்டு 2 ரியரு, ஒரு எல்எஃப்இ வந்து லோ ஃப்ரீக்வன்சி சேனல். அது வந்து பேஸு சப்வூஃபர் இதுக்கெலாம் போக வேண்டியது தான் எல்எஃப்சி. 3Fன்றது 3 ஃப்ரண்ட்டு, சென்டரு லெஃப்ட்டு ரைட்டு. 2Rன்றது 2 ரியர் சரவுண்டு. ஸோ 5.1 இருக்குது இதில். 5.1 ஆடியோவில் தான் இருக்குது. டால்பி டிஜிட்டலில் இருக்குது, AC3யில் இருக்குது பார்க்குறோம். EAC3 டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. 5.1 தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு சின்ன பிட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ அதான் லைக் அந்த சரவுண்டு வந்து ஓகே, ஃப்ரண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, ரியர்லையுமே சில சவுண்ட்ஸு சில நுவான்சஸ் வந்து என்னால் ரியரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது, கொஞ்சமாக என்னால் வந்து கேட்க முடியுது. அது ஆக்சுவலி மூவி ரன் ஆகும்போது அந்த ஆம்பியன்ட் சவுண்டு, இல்லை அவங்க சொம்பில் தண்ணி குடிக்கிறாங்கன்னா அந்த தண்ணி அந்த பக்கம் வச்சுட்டு இப்படி திரும்புகிறப்போ அது ரியருக்கு போகும். சொம்பை கீழே வச்சுட்டு அவங்க திரும்புகிறாங்க, இல்லை கேமரா திரும்புதுன்னா அந்த சவுண்டு வந்து ரியருக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஆம்பியன்ட் சவுண்டில் வந்து மேபி ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கலாம். பட் சாங்குன்னு வரப்போ இட் இஸ் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. இட் இஸ் நாட் செப்பரேட்டிங் ப்ராப்பர்லி. ஸோ அதுதான், சங்கமம் வந்து ஒரு ரேரான ப்ளூரே தான். இட் இஸ் அ கலெக்டபிள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஹிட் ஆர் மிஸ்ன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிஸ்ன்னு தான் சொல்லுவேன். பட் ஐ வில் ஹாவ் திஸ் இன் மை கலெக்ஷன். என்னோடய கலெக்ஷனில் நான் இதை வச்சுருப்பேன். பட் இட் இஸ் நாட் லைக் அதர் கலெக்ஷன். லைக் மற்ற இது கம்பேர் பண்ணுறப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.